வணக்கம். US77க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 தாங்க. முருங்கைக்காயும், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதாங்க. செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் உடனே ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. அதேமாரி ஹஸ்பண்ட் அவசரமாக கிளம்புறாரா, அவருக்கு ஒரு தயிர் சாதம், ஒரு சைட் டிஷ்ஷு, உருளைக்கிழங்கு அது இதுன்னு கொடுத்து போர் அடிச்சிச்சா, இதை செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டுட்டேன். இந்த கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போடாதீங்க. கொஞ்சம் ஆஃப் இதாக போட்டும் போதே போட்டுருங்க உளுத்தம்பருப்பு. அப்போ தான் அது இதுவும் செவறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு தான் அதனோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஏன்னா இதுக்கு நம்ம வேறு எந்த தக்காளியோ பூண்டோ தேங்காய் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த 2 பொருள் வச்சு தான் நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். சின்ன வெங்காயத்தை நான் கிடைக்கலனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் கிடையாது. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதாவது சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பாதி பாதியாக நறுக்கி போட்டாலே போதும். இதிலே நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது. வீடியோ நான் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஏன்னா இது லாங் வீடியோ கிடையாது, ஷார்ட்டாக போடலான்னு பார்த்தேன். இது அப்படியே செஞ்சுக்கிட்டே நான் பாட்டு கேமரா கொஞ்சம் ஆட்டாமல் கொள்ளாமல் அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு குழிக்கரண்டி எண்ணெயோட கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா எல்லாம் அந்த டயட்டில் இருக்கவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். தயிர் சாதத்தோட செம்ம அமேசிங்காக இருக்கும். இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள்தூளும் அந்த எண்ணெயிலே வதங்கணும். நம்ம எதுவுமே இப்படி போட்டு செஞ்சிங்கன்னா பச்சை வாசனையே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் முருங்கைக்காயும் வதக்காதீங்க. இப்போ எப்பயுமே இந்த சாம்பாருக்கெல்லாம் போடக்குள்ள சில பேர் முருங்கைக்காயை ஒரு வதக்குறாங்க. வதக்காதீங்க. அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்காயை வதக்காதீங்க. இப்போ நான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இருக்கோ அந்த குழம்பு மிளகா பொடியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதிலே அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கியிருக்கேன். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு இதிலே ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும். நல்லாயிருக்கும். அந்த வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்காயெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். முருங்கைக்காயை வதக்கலைங்க, நம்ம அந்த காரத்தோடு அதை பிரட்டி எடுக்க போகிறோம், அவ்வளோதாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, முருங்கைக்காயை வதக்கவே வதக்காதீங்க. எந்த ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் முருங்கைக்காயில் வதக்காதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளேவரோட அந்த க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் அதை காரத்தோடு பிரட்டியிருக்கேன். அவ்வளோதான். நான் வதக்கலை, காரத்தோட பிரட்டியிருக்கேன். பிரட்டினோடனே நீங்கள் அந்த முருங்கைக்காயை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. முருங்கைக்காய் உடையக்கூடாது, நல்லா முழுசாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு குண்டாக இருந்தால் கூட சாப்பிட்ருவேன் நான்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அதுக்கப்புறம் நல்லா சுட சுட ரைஸ் வச்சுட்டு அதுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நல்லா தயிர் சாதம் நல்லா, அதுக்கப்புறம் லெமன் சாதம், எது உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். அதாவது இந்த காயெல்லாம் போடாமல் சாம்பார் வைப்பாங்கள்ல, அந்த சாம்பாருக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இது செம்ம. காலையில் டென்ஷனாக ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இது செம்ம ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. எப்படின்னா லஞ்ச் பாக்ஸில் தயிர் சாதம் அடைச்சிருப்பாங்க, இல்லை லெமன் சாதம், இல்லை தக்காளி சாதம், எந்த ஒரு வெரைட்டி ரைஸ்க்காக இருந்தாலும் இது அடிஷ்னலாக வச்சு அனுப்பிச்சிங்கன்னா பக்கத்தில் சைட் டிஷ்ஷாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சாதம் தான் வடிச்சிருக்கேன். வடித்து இதை போட்டு பிசைஞ்சு முருங்கைக்காயை தொட்டுட்டு சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இட்லி தோசைக்கு கூட இது தான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ரைஸோட இதை ஆட் பண்ணி சாப்பிட போகிறேங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸில் அடைச்சி கொடுத்து, நம்மளும் எங்கன்னா ஒரு கோயிலுக்கு எங்கன்னா கிளம்புறோம், ஒரு தயிர் சாதத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் கிடைக்கக்கூடிய சீசனில் இது மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், நான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். அடிபொலியாக இருக்க போகுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுதான் இதனோட வியூ. இப்படியே தான் இருக்கும். ஓகே, பாய்.